நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். சமச்சீர் கல்விக்கு ஆதரவாக திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமையில் நடந்த அறப்போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். சமச்சீர் கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்த மறுக்கும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக புதுவை மாநில திமுக இளைஞரணி சார்பில் மிஷன் வீதியில் உள்ள வஉசி மேல்நிலைப்பள்ளி அருகே அறப்போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு மாநில இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமை தாங்கிட மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் போராட்டத்தை துவக்கி வைத்தார். மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் பொருளாளர் அனிபால் கென்னடி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MA சுப்பிரமணியன், திமுக நிர்வாகிகள் பலராமன், முத்து, திருவாண்டார் கோவில் காந்தி, அலெக்சாண்டர், லோக கணேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் எல்லோருக்கும் எல்லாமும் என்கிற சமநிலை சமுதாயம் மலர வேண்டும் என்ற நோக்கில் ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலையில் புதிய சமுதாயம் மலர தமிழ் இன தலைவர், முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞரின் பெருமுயற்சியால் கொண்டுவரப்பட்ட சமச்சீர் கல்வி திட்டத்தை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியும் பல தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்தும் கேட்காத தமிழக அரசை இந்த ஆண்டே இத்திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் செய்தனர். போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். சமச்சீர் கல்வியை காலத்தோடு நிறைவேற்ற கோரி, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காலத்தோடு நிறைவேற்ற கோரி இன்றைக்கு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழக புதுவை மாணவர்கள் மாத்திரமல்லாமல் அவர்களது பெற்றோர்களும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கின்றார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்திலே ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர் குழுவை வைத்து உருவாக்கிய திட்டம் தான் இது. இதில் என்ன தவறு இருக்கிறது என்று சொல்வதற்கு பதிலாக அவர் மீது இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த திட்டமே நிறைவேறக்கூடாது, மாணவர்கள் பெற்றோர்கள் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லை என தமிழக அரசு இன்றைக்கு இதை அழிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கின்றது. இதன் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கு இன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் விரோதியாகிவிட்டார்கள் என தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் அனைவருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமச்சீரான கல்வி, உயர்ந்த கல்வி, சமச்சீரான கல்வி வேண்டும் என்பதற்காக பல வல்லுநர்களை கொண்டு பாரதிதாசன் கல்லூரியினுடைய முன்னாள் துணைவேந்தர் முத்துக்குமரன் ஐயா அவர்களுடைய தலைமையில், அவருடைய தலைமையின் கீழ் ஒரு நிபுணர் குழு அமைத்து மிகச்சிறந்த முறையில் பல நாட்கள் ஆய்வு செய்து ஒரு சிறந்த சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தார்கள். அது 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை, 6ஆம் வகுப்பு வரை ஏறக்குறைய கடந்த ஆண்டு அமுல்படுத்தப்பட்டுவிட்டது. மீதி இருக்கின்ற காலகட்டத்தில் அமுல்படுத்தப்பட வேண்டும். 200 கோடி ரூபாய் செலவில் மக்களுடைய வரிப்பணத்தில் இந்த மாணவர்களுக்காக கல்வியாளர்களுக்கு கொண்டு அமைக்கப்பட்ட அந்த சமச்சீர் கல்வியை வேண்டும் என்று தலைவர் கலைஞர்கள் கொண்டு வந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரோடு இருக்கின்ற, அவரோடு நட்பில் இருக்கின்ற, அவரோடு கூட்டணியில் இருக்கின்ற, இன்னும் அவருக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்களெல்லாம் சொல்லியும் கூட கேட்காமல் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தில் தோற்று உச்சநீதிமன்றத்திலையும் அவர்களுக்கு கொட்டு வாங்கியும் கூட அந்த மாணவர்களுக்கு படிப்பதற்கு அந்த சமச்சீர் கல்வி புத்தகங்களை கொடுக்காமல் அலையழித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர் மத்தியில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்கள் மன உளைச்சலை உண்டாக்கியிருக்கிறார்கள். இது புதுச்சேரியும் சேர்த்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் புதுச்சேரிக்கு என்று தனியான கல்வி வாரியம் கிடையாது. தமிழகத்தை பின்பற்றி தான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். புதுச்சேரி இருக்கின்ற அனைத்து பள்ளிக்கூடங்களும் இன்று மாணவர்கள் படிப்பதற்கு வழி இல்லாமல் வந்து செல்கின்ற ஒரு மோசமான அவருடைய காலத்தை வீணடிக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் உடனடியாக இதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏற்று இந்த மாணவர்களுக்கு சமச்சீர் கல்வியை கொடுத்து மாணவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். புதுவை மாநில முன்னாள் முதல்வர் எதுவார் குபேரின் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு சார்பில் அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் முதல்வர் எதுவார் குபேரின் 118வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பாரதி பூங்கா அருகே உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அவரைத் தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் கல்யாண சுந்தரம், அரசு கொறடா நேரு மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு குபேரின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோன்று காங்கிரஸ் சார்பில் மாநில துணைத் தலைவர் பாலாஜி, முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் ஆகியோர் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோகரன், நீலகங்காதரன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் குபேரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தனர். புதுவை தலைமை அஞ்சலகத்தில் அடையாள அட்டை பதிவு மையத்தை தலைமை அஞ்சல் வாரிய திட்டக்குழு உறுப்பினர் சுனிதா திரிவேதி திறந்து வைத்தார். புதுவை தலைமை அஞ்சலகத்தில் அடையாள அட்டை பதிவு மைய திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு தமிழ்நாடு வட்ட தலைமை அஞ்சலக அதிகாரி சாந்தி நாயர் தலைமை தாங்கிட
தலைமை அஞ்சல் வாரிய திட்டக்குழு உறுப்பினர் சுனிதா திரிவேதி அடையாள அட்டை பதிவு மையத்தை திறந்து வைத்து அதற்கான விண்ணப்பங்களை பொதுமக்களிடம் பெற்றுக் கொண்டார். விழாவில் சென்னை மண்டல அதிகாரி ராமானுஜம், அஞ்சல் துறை அதிகாரிகள் ராமச்சந்திரன், என்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை ரெட்டியார்பாளையம், புதுநகர் மற்றும் ஜெயா நகரில் புதியதாக கட்டப்பட்ட நியாய விலைக்கடையை அமைச்சர் பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். மக்களின் சிரமத்தை போக்கும் வகையிலும் மக்கள் பயனடையும் வகையிலும் புதுவை ரெட்டியார்பாளையம், புதுநகர், ஜெயா நகர் பகுதிகளில் புதியதாக நியாய விலைக்கடை கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நியாய விலைக்கடையினை மக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார். விழாவில் கூட்டுறவுத்துறை மேலாண் இயக்குநர் சாரங்கபாணி, மேலாளர் தேவசந்தர், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ரகுபதி, சண்முகம், தேவா, ராஜா பாதர், கனகராஜ் உள்ளிட்ட பலரும், இளைஞர்களும், ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை லாஸ்பேட்டை என்சிசி குழுமத்தில் தமிழ்நாடு, புதுவை, அந்தமான் நிக்கோபார் பகுதிகளுக்கான துணை இயக்குநர் ஜெனரல் சர்தாத் இமாம் ஆய்வு மேற்கொண்டார். புதுவை என்சிசி நடத்தும் ஆண்டு பயிற்சி முகாம் லாஸ்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடந்து வருகிறது. அந்த முகாமில் தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் பகுதிகளுக்கான துணை இயக்குநர் ஜெனரல் சர்தாத் இமாம் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது ஏரோ மாடலிங், ஷிப் மாடலிங் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டனர். பிறகு மாணவர்களிடம் பேசுகையில், இந்திய விமானப்படையில் என்சிசி மாணவர்களுக்கு அதிக சம்பளத்தில் ஏராளமான வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்பணியில் சேர இப்பொழுதே கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார். பின்னர் என்சிசி அதிகாரிகளிடம் மாணவர்கள் செயல்பாடுகள் குறித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து முகாமில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். அப்பொழுது என்சிசி குழும தலைவர் கர்னல் டிபி சிங் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். சமச்சீர் கல்வி பாட புத்தகங்களை 5ஆம் தேதிக்குள் அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கால அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இந்த ஆண்டே சமச்சீர் கல்வியை அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அதில் ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்குள் சமச்சீர் கல்வி பாட புத்தகங்களை மாணவர்களுக்கு கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு வரும் 2ஆம் தேதிக்குள் புத்தகங்களை வழங்க முடியாது, கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தது. அதனை ஏற்ற உச்சநீதிமன்றம் வரும் 5ஆம் தேதிக்குள் அனைத்து மாணவர்களுக்கும் சமச்சீர் கல்வி பாட புத்தகம் கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கால அவகாசம் அளித்து தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. புதுவை வனத்துறையில் 58 நாட்கள் அடைகாத்து வந்த மலைப்பாம்பு குஞ்சு பொரித்தது. அதனை வனத்துறையினர் தீவிரமாக பராமரித்து வருகின்றனர். புதுவை வனத்துறையினர் இந்தியன் ஜாக் பைத்தான் என்ற 2 மலைப்பாம்புகளை பராமரித்து வருகின்றனர். இதில் 1 பெண் பாம்பு. இவற்றுக்கு கோழி, முயல், காடை ஆகியவற்றை உணவாக கொடுத்து வந்தனர். கடந்த மே மாதம் 31ஆம் தேதி பெண் பாம்பு 15 முட்டைகள் இட்டது. பின்னர் முட்டைகளை தனது உடம்புக்குள் அடைக்காக்க துவங்கியது. 58 நாட்களாக தண்ணீர் உட்பட எந்த உணவையும் உட்கொள்ளவில்லை. இந்நிலையில் முட்டையிலிருந்து பாம்பு குட்டிகள் வெளிவர ஆரம்பித்தது. தற்பொழுது 6 குட்டிகள் வெளிவந்துள்ளன. ஒவ்வொன்றின் நீளமும் 23 சென்டிமீட்டர் இருந்தது. தாய்ப்பாம்பு தனது உடலில் குட்டிகளை முழுமையாக சுற்றிக் கொண்டதால் எத்தனை குட்டிகள் வெளியே வந்துள்ளது என்பது தெரியவில்லை. உணவு உட்கொள்ளாததால் அருகில் சென்றால் கடித்துவிடும் என்ற பயத்தில் ஊழியர்கள் இருப்பதால் எத்தனை குட்டிகள் என கணக்கிடவில்லை. மேலும் இன்று முட்டையிலிருந்து அனைத்து குட்டிகளும் வெளிவந்துவிடும் என எதிர்பார்க்கின்றனர். வணக்கம், நான் டாக்டர் குமரன், கால்நடை மருத்துவர், கால்நடைத்துறை மற்றும் வனத்துறையில் இருக்கோம். இந்த மலைப்பாம்பு கடந்த 5 ஆண்டுகளாக நம்ம வனத்துறையில் வைத்து பராமரித்து வருகிறோம். ஃபர்ஸ்ட் டைமாக லாஸ்ட் டிசம்பர்லேருந்து இது இனப்பெருக்கத்துக்கு உடன்பட்டு ஒரு 3 மாதமாக இனப்பெருக்கம் பண்ணிட்டு இருந்தது. அதில் கடந்த இந்த மே 31ஆம் தேதி ஒரு 18 முட்டை போட்டு அடை காத்துட்டு, இன்னைக்கு ஆக்சுவலாக மலைப்பாம்பு 68லேருந்து 70 நாள் ஆகும் குஞ்சு பொரிக்கிறதுக்கு. பாண்டிச்சேரியில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இது 58 நாள்லேயே இப்போ குஞ்சு பொறிக்க இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் இது இன்னும் 2-3 நாளைக்கு இது இருக்குன்ட்டு எதிர்பார்த்துட்ருக்குறோம். அதே மாதிரி இந்த மலைப்பாம்பில் முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது என்னன்னா, அது இந்த கனபாலிசம், அதாவது ஒரு இனம் அதே இனத்தை சாப்பிட்ற ஹேபிட் உண்டு. ஸோ அந்த குட்டிலாம் ஒன்றா வச்சுருந்தா ஒரு குட்டி இன்னொரு குட்டியை சாப்பிட்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் ஒவ்வொரு குட்டியாக பிரித்து தனியாக எடுத்து பராமரிச்சுட்டு வரோம். இந்த குட்டி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றதுக்கு இன்னும் 10 நாள் கிட்ட ஆகும். ஏன்னா அந்த யோக் சாக் அது முட்டையிலேருந்து வெளியே வரக்குள்ளேயே சாப்பிட்றதுனால 10 நாளுக்கு அதுக்கு எந்த உணவும் தேவை இருக்காது. அதுக்கப்புறம் எலி, தவளை அந்த மாதிரி சின்ன சின்ன பிராணிகள் கொடுத்து அதை பராமரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.
புதுவை சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, பிரெஞ்ச் கொன்சலேட் அலையன்ஸ் பிரான்சே ஆகியவற்றின் சார்பில் நடைபெற்ற கலை விழாவில் ஆளுநர் இக்பால் சிங் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். புதுவை பிரெஞ்ச் கொன்சலேட்டில் சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, பிரெஞ்ச் கொன்சலேட் அலையன்ஸ் பிரான்சே ஆகியவற்றின் சார்பில் கலை விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் இக்பால் சிங் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார். பின்னர் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். விழாவில் நாடகம், பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் போன்றவை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் கல்யாண சுந்தரம், முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், மாலதி ராஜவேலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். லோக்பால் வரைவு மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. எனவே நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இது தாக்கல் செய்யப்பட உள்ளது. நாட்டில் அனைத்து மட்டத்திலும் ஊழலை ஒழிக்கும் வகையில் லோக்பால் மசோதா கடந்த 1969ஆம் ஆண்டு மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் ராஜ்யசபாவில் நிறைவேறவில்லை. இதன் பிறகு 42 ஆண்டுகளாக பல முறை அறிவிக்கப்பட்டும் பல போராட்டங்கள் நடத்தப்பட்டும் குழு அமைக்கப்பட்டு பல திருத்தங்கள் செய்யப்பட்டன. இந்நிலையில் மத்திய அமைச்சரவை பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் கூடி ஆலோசனை நடத்தி லோக்பால் வரம்பிற்குள் பிரதமர் மற்றும் நீதிபதிகள் வரமாட்டார்கள் என இறுதி வடிவம் கொடுத்து ஒப்புதல் அளித்துள்ளது. இதனையடுத்து நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தில் தாக்கல் செய்ய மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. மேலும் லோக்பால் குழுவினரை தேர்ந்தெடுக்க பிரதமர் தலைமையிலான 9 பேர் அடங்கிய குழு அமைக்கப்படும் என்றும் இதில் சபாநாயகர், மக்களவை, மாநிலங்களவை, எதிர்க்கட்சித் தலைவர்கள், ஒரு மத்திய அமைச்சர், பிரபல சட்ட நிபுணர்கள் இடம்பெறுவர். தேர்ந்தெடுக்கப்படும் லோக்பால் குழு உறுப்பினர்கள் 5 ஆண்டு காலம் பதவியில் இருப்பர் என்றும் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.